ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பிள்ளான்னு பார்க்கலாம் வாங்க. செட்டிநாடு பெப்பர் சிக்கன் ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் மல்லி போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி இலை 1.5 இலை போட்டுக்கலாங்க. பட்டை 4, ஏலக்காய் 3, அதுக்கப்புறம் லவங்கம் 4 போட்டுக்கலாங்க. கல்பாசி நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். வரமிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5, 6, ஒரு 7, 8 அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆல்ரெடி குருமிளகை நம்ம நிறையா போட்டிருக்கிறோம், அதனால் மிளகாவை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாம். இது அப்படியே எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறும் சட்டியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீயை லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கடைசியாக 1/2 மூடி தேங்காவை துருவி போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுக்கும் போதே நல்ல ஒரு மனம் வரும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி இதை அகெயின் கேட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா வறுத்தாச்சு. அதை ஆற வச்சு தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய். 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. 4 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 2யுமே சேர்ந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. பார்த்திங்கன்னா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கலர் மாறிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 3 தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ அதை போட்டுக்கலாம். நல்லா அதையும் வதக்கிக்கலாம். உப்பு போட்டு வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வதக்கிறதுல தான் இருக்குதுங்க டேஸ்டேவும். 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேங்க. நல்லா மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா அதில் பிடிக்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடியில் இருக்கிறதெல்லாம் மேலே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு பெப்பர் கிரேவி. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது அப்படியே வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படி நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தலை கொதிக்குது. இப்போ மறுக்கும் ஒரு திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபைனலாக வெந்துருச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், எடுத்து சர்வ் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க இது. நீங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரசம் வச்சு இதை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.